வணக்கம் மாணவ மாணவர்களே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு. இன்றைய வகுப்பில் நாங்கள் ஒரு மாடல் பேப்பரினுடைய பகுதி 2 முழுமையான வினாத்தாளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த 2 வீடியோக்கள்லையும் அந்த பகுதி 2 முழுமையான வினாத்தாள் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கு அதனுடைய இறுதி பகுதியாக 8வது வினாவும் அதே போல 9வது வினாவும் நாங்கள் இதில் விடைகளோட பார்க்க இருக்கின்றோம். 8வது வினா 9வது வினா. இது ஒரு மாடல் பேப்பர் ஆனபடியால இந்த இதுல வார வினாக்களுக்கு நீங்கள் இது பகுதி 3 வருகிற ஒரு வினாக்கள். 8ஆம் வினாவும் 9வது வினாவும் பகுதி 3 வருகிற கேட்கப்படுகிற ஒரு உங்களுடைய வினாத்தாள்ல கேட்கப்படுகிற ஒரு பகுதி. அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு அந்த மாடல் பேப்பரினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த வினாக்களை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். 8வது வினாவை நாங்க எடுப்போம். பின்வரும் தாரக மந்திரங்கள் எந்த புரட்சியுடன் சம்பந்தப்பட்டவை என்பதனை ஒழுங்குமுறையில் எழுதுக. அதாவது தாரக மந்திரங்கள் என்று சொன்னால் சுலோகங்கள் தான் அதுண்ட கருத்து. அப்ப உங்களுக்கு பரீட்சை பேப்பர்ல பின்வரும் சுலோகங்கள் கேட்கலாம். பின்வரும் சுலோகங்கள் எந்த புரட்சியுடன் சம்பந்தப்பட்டவை. அப்ப நாங்கள் இதுல எங்களுக்கு 3 விடயங்கள் தந்திருக்கிறோம். உணவு, நிலம், சமாதானம். அதுல எழுத்து பிள்ளை ஒன்று இருக்கு. சரி, மாவன் அரபு பிள்ளையில சமாதானம். அப்ப இதுல நாங்கள் சில நேரங்கள்ல இப்ப இதுல இவ்வாறு கேட்கலாம். உணவு, நிலத்துக்கு காணி, சமாதானத்துக்கு அமைதி என்றும் சொல்லலாம். அப்படியும் மாறியும் வரும். அப்ப இங்க உணவு, நிலம், சமாதானம். பி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சி பிரதிநிதித்துவம் என்றேல் வரியும் இல்லை. அப்ப இப்படி 3 கூற்றுக்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இப்ப நாங்கள் இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த தாரக மந்திரங்கள் இந்த புரட்சியோட சம்பந்தப்பட்டவை என்பதை நீங்கள் ஒழுங்குமுறையில் எழுதணும். ஏ என்று போட்டுட்டு டேஷ், அதாவது இந்த புரட்சி. பி என்று போட்டுட்டு டேஷ் எந்த புரட்சி. சி என்று போட்டுட்டு அதற்குரியபடியே நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் இப்ப இதுல பார்ப்போம். முதலாவது உணவு, நிலம், சமாதானம் என்பது எங்களுக்கு தெரியும். இது ரஷ்ய புரட்சியோட தொடர்புடைய ஒரு தாரக மந்திரம் அல்லது சுலோகம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்ப இதற்குரிய விடையை நான் இங்க 8வது வினாவுக்கு விட போட்டிருக்கேன். ஏ ரஷ்ய புரட்சி என்பதுதான் அதற்குரிய விடை. அதுல 2வது பார்ப்போம். பி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது எந்த புரட்சியோட தொடர்புடையன்னு சொன்னால் பிரான்சிய புரட்சியோட தொடர்புடையது. அப்ப இதுல பி என்று போட்டு அதற்குரிய விடை போடப்பட்டிருக்கிறது பிரான்சிய புரட்சி. அடுத்த சி பிரதிநிதித்துவம் என்றேல் வரியும் இல்லை. அதாவது இது எந்த புரட்சியோட தொடர்புடையான்னு சொன்னால் சி அமெரிக்க சுதந்திர போர். மற்றது இப்ப இதுகளுக்கு பகுதி 1 இதனுடைய ஆண்டுகளை கேட்கலாம். இப்ப உதாரணமாக ரஷ்ய புரட்சி இடம்பெற்ற ஆண்டு 1917. பிரான்சிய புரட்சி இடம்பெற்ற ஆண்டு 1789. அதே போல அமெரிக்க சுதந்திர போர் கிபி 1776. அப்ப இந்த ஒவ்வொரு புரட்சியின் ஆண்டுகளும் தெரிந்திருக்க வேண்டும். சில கடந்த வருட வினாத்தாள்ல இந்த புரட்சிகள் சம்பந்தமான வினாக்கள் வரவில்லை. இப்ப கைத்தொழில் புரட்சி, அதே போல இந்த பிரான்சிய புரட்சியோ ரஷ்ய புரட்சியோ அமெரிக்க சுதந்திர போரை பற்றியோ வினாக்கள் வரவில்லை. ஆனபடியால இந்த வருடம் இப்ப நடக்க போற இந்த பரீட்சையில இந்த புரட்சி சம்பந்தமாக ஏதாவது ஒன்றில வினாக்கள் வரலாம். இப்ப உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் சொல்லியிருக்க பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி, அமெரிக்க சுதந்திர போர். அதே போல அந்த கைத்தொழில் புரட்சி என்ற பாடம் தரம் 11. அப்ப இதுல இந்த வருடம் நாங்கள் வினாக்களை எதிர்பார்க்கலாம். அப்ப ஆனபடியால நீங்கள் இவ்வாறான சில வினாக்கள்ல நீங்கள் தேடி பயிற்சிகளை பெறுவதன் மூலம் இந்த அலகில வினாக்கள் வந்தால் கடந்த வருடம் வராதபடியால எதிர்பார்க்கலாம் இந்த புரட்சிகள்ல. அடுத்தது நாங்க பார்ப்போம். கீழ்வரும் ABCD ஆகியவற்றினால் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு தகவல்களுக்கும் உரிய விடைகளை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறையில் எழுதுக. அப்ப இதுல எங்களுக்கு 4 கூற்றுக்கள் தந்திருக்கணும். ஆனால் நீங்கள் விடைகளை இந்த அடைப்புக்குறிக்குள்ள இருந்துதான் நீங்கள் அந்த விடைகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அப்ப அடைப்புக்குறிக்குள்ள விடைகள் தந்திருக்கணும். அப்ப இவ்வாறான கேள்விகள் கூடுதலாக பகுதி 2ல இவ்வாறு கேட்கப்படுகிறது. அதாவது 4 கூற்றுகளை தந்துட்டு இவ்வாறு புரட்சி சம்பந்தமாக கேட்கலாம். அல்லது கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானிகளும் கண்டுபிடிப்புகளும். மற்றது அந்த
போர்களும் அந்த போரை நடத்திய தளபதிகள் தொடர்பானது. அதே போல இப்ப உலக யுத்தங்கள் சம்பந்தமான சில தகவல்களை தந்துட்டு இப்படியான கூற்றுகளை வச்சு வினாக்கள் வந்து கேட்கலாம். இப்ப ஆனபடியால நீங்கள் இப்ப அவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளணும். சுதந்திர ஐக்கிய அமெரிக்க குடியரசின் முதல் ஜனாதிபதி என்றது இதுல யார் என்றதை நாங்கள் இந்த இதற்குள்ள தெரிவு செய்து பார்க்கணும். அதற்குரிய விட வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் தான் முதலாவது அந்த அமெரிக்க குடியரசின் முதல் ஜனாதிபதி என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அதுல இங்க நான் இதுல விட போடப்பட்டிருக்கிறது வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் தான் அதற்குரிய சரியான விடை. அடுத்தது பியை பார்ப்போம். மக்கள் கருத்துக்களை முன்வைக்கும் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட பிரான்சிய பாராளுமன்றத்தின் சிறப்பு பெயர், அதாவது பிரான்சிய பாராளுமன்றத்தின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்கிறேன். அப்ப இங்க வந்து இது எல்லாரும் ஒவ்வொரு ஆட்களுடைய பெயர்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது. இது ஆப்ரஹாம் லிங்கன், இங்க கெரன்ஸ்கி, ஸ்டேட் ஜெனரல், இதுதான் சரியான விடை. அதாவது அந்த பிரான்சிய பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு பெயர் வந்து ஸ்டேட் ஜெனரல் என்பது இதற்குரிய சரியான விடை. அப்ப இங்க வந்து பிக்கு ஸ்டேட் ஜெனரல். அடுத்தது மூன்றாவது பார்ப்போம். சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதிய தத்துவ ஞானி, அதாவது சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதிய தத்துவ ஞானி. அதுவும் இதுல வந்து கொஞ்சம் இடம் தந்திருக்கணும் அந்த பெயர்கள். அதுல சரியான விடை வந்து மொண்டெஸ்கியூ தான் சரியான விடை. அதாவது வந்து சி வந்து மொண்டெஸ்கியூ. அதே போல டி, ரஷ்ய புரட்சி நடைபெற்ற போது அந்த நாட்டின் தலைவர். இதுல தரப்பட்ட அந்த அடைப்புக்குள்ள தரப்பட்ட விடைகளை நாங்க பார்க்கிற போது கெரன்ஸ்கி என்பவர் தான் அந்த ரஷ்ய புரட்சி நடைபெற்ற போது அந்த நாட்டின் தலைவராக இருந்தவர் இந்த கெரன்ஸ்கி. அப்ப இங்க வந்து டி என்ற விட போடப்பட்டிருக்கிறது கெரன்சி. அப்ப நீங்கள் அந்த முதலாவது கேள்விக்கு மூன்று வினாக்கள் தந்திருக்கணும், 3 கூற்றுகள் 3 புள்ளி, இதுல 4 கூற்றுகள் தந்திருக்கணும், 4 புள்ளி போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல மூன்றாவது வினா. பிரான்சிய புரட்சியின் போது சாதாரண குடிமக்கள் அரசுக்கு செலுத்திய 3 விதமான வரிகளை குறிப்பிட்டு அவற்றில் ஒன்றினை விளக்கு. அப்ப நீங்க இங்க பிரான்சிய புரட்சியின் போது சாதாரண குடிமக்கள் அரசுக்கு வரி செலுத்த வேண்டி இருந்தது. அப்ப அந்த வரிகள் 3ஐயும் நீங்க சொன்னால் 3 புள்ளி. அப்புறம் அந்த வரிகள்ல ஏதாவது 3 விதமான வரியை குறிப்பிட்டு அவற்றில் ஒன்றினை விளக்குக. அந்த 3 வரியில ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தா அதுக்கு 2 புள்ளி. அப்ப ஆகவே நீங்க முழுமையாக அந்த 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆகவே நாங்கள் வந்து இந்த வரிகள் என்னென்ன என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது வந்து டெல்லி, 2 கெபல், மற்றது வந்து 3வது கெப்பிடேசன். அப்ப இந்த 3ஐயும் குறிப்பிட்டா அவங்களுக்கு 3 புள்ளி. அப்ப இது வந்து பிரான்சிய புரட்சியின் போது சாதாரண குடிமக்கள் அரசுக்கு செலுத்திய வரிகள் தான். 1 டெல்லி, 2 கெபல், மற்றது வந்து கெப்பிடேசன். இந்த 3ஐயும் சொல்லி போட்டு இதுல ஏதாவது ஒன்றை அவற்றுள் ஒன்றை விளக்குக. ஏதாவது ஒன்றுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தால் 5 புள்ளிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நாங்கள் அந்த பிரான்ஸ்ல நிலவிய வரிமுறைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப டெல்லி என்ற வரியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அது வந்து பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்ட ஒன்றாக காணப்பட்டது. இப்ப குறிப்பாக பொதுமக்களின் வீடுகள் அவர்களுடைய நிலங்கள்ல இருந்து அறவிடப்படுகிற வரிதான் இந்த டெல்லி என்று சொல்றது. ஆனா இவ்வாறு அந்த பொதுமக்களின் வீடுகள் நிலங்கள்ல இருந்து வரி அறவிடப்பட்டாலும் இந்த லியோன், பாரிஸ் நகரங்கள்ல இந்த வரி வந்து நீக்கப்பட்டு இருந்தது. அப்ப இந்த பாரிஸ் நகரில் வந்து இந்த வரி இல்லை. ஆனா பொதுமக்கள் இந்த வீடுகள் நிலங்கள்ல இருந்துதான் இந்த டெல்லி என்ற வரி அறவிடப்பட்டது. அது மாதிரி நாங்கள் கெபல் என்ற வரியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அது பிரதேசத்துக்கு பிரதேசம் உப்பின் விலை வேறுபட்டது. அதாவது உப்பு வரி, உப்பின் விலை வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டது. இப்ப உதாரணமாக வளர்ந்த அனைவரும் ஆண்டொன்றுக்கு 7 ராத்தல் உப்பை விலை கொடுத்து வாங்க வேண்டும். அப்ப அது வந்து உப்பில இருந்து புறப்பட்ட வரி தான் இந்த கெபல் என்று சொல்லி சொல்றோம். உப்பில இருந்து புறப்பட்ட வரி. அதே மாதிரி 3வது வரியை பார்ப்போம், கெப்பிடேசன். இந்த கெப்பிடேசன் என்ற வரியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அனைவருமே செலுத்த வேண்டிய ஒரு வரி, எல்லாரும் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு வரி வந்து இந்த கெப்பிடேசன் வரி. அப்ப ஆகவே இங்க வந்து அந்த 3 வரிகளும் 3 விதமான தன்மை கொண்டு இருக்கின்றது. அப்ப டெல்லி என்பது பொதுமக்களின் வீடுகள் நிலங்கள்ல இருந்து அறவுற வரி. கெபல் வந்து அதாவது வந்து உப்பின் விலை ஒவ்வொரு இடங்களுக்கும் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டு கேட்க உப்பில இருந்து புறப்பட்ட வரி. கெப்பிடேசன் என்றது அனைவரும் செலுத்த வேண்டிய வரி. அப்ப ஆகவே நீங்கள் இவ்வாறு ஒரு விளக்கம் கொடுத்தால் இந்த வினாவுக்கு 5 புள்ளிகளை அப்படியே எடுக்கலாம். அடுத்ததை பார்ப்போம். ரஷ்ய புரட்சியினால் அந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்களுக்கு ஒவ்வொரு உதாரணம் தந்து விளக்குக. அப்ப இந்த ரஷ்ய புரட்சியால அந்த நாட்டின் அரசியல் பொருளாதார மாற்றங்களுக்கு, அதாவது என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது
அரசியல் மாற்றம் என்ன, பொருளாதார மாற்றம் என்னன்னு சொல்லி அதில் கேட்டிருக்கிறேன். அப்போ நாங்கள் முதலாவது பார்த்தோம் அரசியல் மாற்றம். அதை நீங்கள் இவ்வாறு அரசியல் மாற்றம் என்றால் தனியாக 1 2 போட்டு எழுத வேணும். அதே போல் அந்த பொருளாதார மாற்றங்கள் என்னன்னு சொன்னால் அதுக்கு பொருளாதார மாற்றங்கள் என்று எழுதி போட்டு திரும்ப 1 2 3 அதுக்குரிய விடைகளை நீங்கள் போட வேணும். அப்போ இங்கே அரசியல் மாற்றங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சார் மன்னர்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தமை, அது வந்து அரசியலில் ஏற்பட்ட மாற்றம். அதே மாதிரி சோசலிச ஆட்சி, அதாவது கொம்யூனிச ஆட்சி முறைன்னு சொல்றது, அது உருவாகியமை. அதே போல மத்தியதர வகுப்பினர் நாட்டு நிர்வாகத்தை நடாத்த நியமிக்கப்பட்டமை. அதே போல ரஷ்யா சோவியத் சம உடைமை குடியரசு என்ற பெயரில் அறிமுகமானது. அப்ப இது வந்து இந்த ரஷ்யா வந்து இவ்வாறான ஒரு பெயர்ல மாறுது, சோவியத் சம உடைமை குடியரசு என்ற பெயர்ல அறிமுகமாகுது. அப்ப இங்க நிலவின பொருளாதார கொள்கை வந்து சமதர்ம பொருளாதாரம். இந்த சோவியத் இந்த ரஷ்யா வந்து இவ்வாறு மாறிக்க இங்க வந்து இருந்த பொருளாதாரம் சமதர்ம பொருளாதாரம். இப்ப உலகில வந்து 3 விதமான பொருளாதார முறைகள் இருக்கிறது. முதலாளித்துவ பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், அதே போல கலப்பு பொருளாதாரம். அப்ப இப்ப உதாரணமா நாங்கள் அமெரிக்காவை எடுத்தோம்னு சொன்னா அது வந்து ஒரு முதலாளித்துவ நாடு. அதே போல இப்ப நாங்க இந்த சோவியத் ரஷ்யா போன்ற இந்த நாடுகளை எடுத்தோம்னு சொன்னா இங்க வந்து சமதர்ம பொருளாதாரம் நிலவுறது. அதே மாதிரி இப்ப இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அங்க கலப்பு பொருளாதாரம். அதாவது இப்ப நாங்க இலங்கை எடுத்தோம்னு சொன்னா எங்களுடைய நாட்டை இங்க வந்து கலப்பு பொருளாதாரம் நிலவுறது. அதாவது தனியார் துறையும் அரசு துறையும் இணைந்து செயற்படுகிற ஒரு பொருளாதாரம் தான் இந்த கலப்பு பொருளாதாரம். இப்ப அதே பொருளாதாரம் இந்தியாவிலும் இருக்கு. அப்ப இங்க வந்து இந்த ரஷ்யாவை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது சோவியத் சம உடைமை குடியரசு என்ற பெயர்ல அறிமுகமாகி இருக்கு. அதே நேரம் நிலவுகிற பொருளாதார அமைப்பு சமதர்ம பொருளாதார அமைப்பு. அப்ப இது அரசியல் ரீதியான மாற்றம். அது மாதிரி பொருளாதார ரீதியான மாற்றம் என்ன என்று சொன்னால் நிலமானிய முறை நீக்கப்பட்டது. இப்ப நிலமானிய முறைன்னு சொல்லி இது வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றுதான் இந்த நிலமானிய முறை. அதே போல தனியார் சொத்துக்கள் பொது சொத்துக்களாக மாற்றம் பெற்றமை, இது ஒரு பொருளாதார மாற்றம். தனியாருடைய சொத்துக்கள் பொது சொத்தாக மாற்ற பெற்றவை. அதே போல சிறிய விவசாய பண்ணைகள் அனைத்தும் பாரிய விவசாய பண்ணைகளாக மாற்றமடைந்தமை, அதுவும் இதில் ஏற்பட்ட ஒரு பொருளாதார மாற்றம். அதே மாதிரி தொழிற்சாலைகள், வங்கி, போக்குவரத்து போன்றவை மக்கள் மயப்படுத்தப்பட்டது. ஆகவே இங்க வினா என்னென்றால் இந்த ரஷ்ய புரட்சியால அந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் என்ன, பொருளாதார மாற்றம் என்ன? அப்ப இந்த பொருளாதார மாற்றம் எல்லாம் எதால் ஏற்பட்டான்னு சொன்னா ரஷ்ய புரட்சியால ஏற்பட்ட ஒரு பொருளாதார மாற்றங்கள். அப்ப நிலமானிய முறை நீக்கப்பட்டிருக்கிறது, தனியார் சொத்து பொது சொத்தாக மாற்றம் பெற்றிருக்கு, சிறிய விவசாய பண்ண பாரிய விவசாய பண்ணையாக மாற்றமடைந்திருக்கிறது. அதே போல இந்த தொழிற்சாலைகள், அதே போல வங்கி போன்ற நடவடிக்கைகள், போக்குவரத்து இவை மக்கள் மயப்படுத்தப்பட்டு இருந்தது. அப்ப இதுதான் அந்த ரஷ்ய புரட்சியால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், மற்றது வந்து பொருளாதார மாற்றங்கள். அப்ப நீங்கள் இதுல வந்து இந்த 8வது வினாவுக்கு முழுமையாக விடையளிக்கிற போது 18 புள்ளிகளை நீங்கள் இவ்வாறு விடையளித்தால் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது வந்து சரியான விடைகளை போட்டு நீங்கள் அதுல 18 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இப்ப இந்த முறை பரீட்சையில வந்து இப்ப நடக்க இருக்கிற பரீட்சையில புரட்சிகள்ல ஏதாவது ஒன்று கேட்கப்படலாம். இப்ப அதுல நான் இப்ப கைத்தொழில் புரட்சியும் அதில் எடுத்துக்கொள்றேன். கைத்தொழில் புரட்சியிலும் வினாக்கள் அநேகமா கடந்த வருடம் வராத பகுதிகள் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். அப்ப அந்த வகையில இதை நாங்கள் எடுத்து செல்லலாம். அதே போல அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 9வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் இங்க வந்து 2ஆம் உலகப் போர் சம்பந்தமான கொஞ்சம் கேள்விகளை கேட்டிருக்கிறேன். அப்ப கடந்த வருட பேப்பரை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அங்க 1ஆம் உலகப் போர் சம்பந்தமான வினாக்கள் தான் வந்திருக்கின்றது. அதே நேரம் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் வினாத்தாள பார்க்கிற போது உலக மகா யுத்தங்கள்ல வினாக்கள் வந்திருக்கின்றது. அப்ப ஆனபடியால இப்ப கடந்த வருடம் 1ஆம் உலகப் போர்ல வந்தபடியால சில வேளைகள்ல இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் 2ஆம் உலகப் போர்ல வினாக்கள் கேட்கப்படலாம். ஆனால் நாங்கள் இப்ப 1ஆம் உலக யுத்தம் அதுக்காக வரான்னு சொல்ல முடியாது. என்னென்னு உலக மகா யுத்தத்திலே ஒரு வினா ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்ப அந்த வகையில நான் இப்ப இதுல அந்த 1ஆம் உலக யுத்தம் பரீட்சை பேப்பர்ல வந்தபடியால இப்ப இதுல 2ஆம் உலக போர் சம்பந்தமான வினாக்கள் இதுல இருக்கு. இப்ப 1வது வினாவை பார்ப்போம். 2ஆம் உலக போரில் பங்கு கொண்ட இப்ப நாங்கள் உலக மகா யுத்தம்னு சொல்லி 2 உலக போர்கள் நடைபெற்றிருக்கு. ஒன்று வந்து 1ஆம் உலக மகா யுத்தம், அது இடம்பெற்ற காலப்பகுதி வந்து தெரியும், கிபி 1914 தொடக்கம் 1918 வரையிலான காலப்பகுதி தான் 1ஆம் உலக போர் இடம்பெற்ற காலப்பகுதி. அதே போல 2ஆம் உலக போர் இடம்பெற்ற காலப்பகுதியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா கிபி 1939 தொடக்கம் 1945 வரையான காலப்பகுதி வந்து இந்த 2ஆம் உலக போர் நடைபெற்ற ஒரு காலப்பகுதி என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப ஆகவே மற்றது இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும். 1ஆம் உலக யுத்த முடிவில
அந்த உலக சமாதானம் பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்காக சொல்லி சர்வதேச சங்கம் உருவாக்கப்பட்டது முதலாம் உலக யுத்தம் முடிவில. அத மாதிரி இரண்டாம் உலக போர்லையும் அந்த உலக போர் முடிவில ஒரு அமைப்பு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது, அதுதான் ஐக்கிய நாடுகள் சபை. அப்ப அங்க முதலாம் உலக போர் முடிவில சர்வதேச சங்கம் 1919ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல இரண்டாம் உலக போரினுடைய முடிவில ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது 1945ஆம் ஆண்டு. இதில் ஏதாவது பகுதி ஒன்றில தொடர்படுத்தல்கள் அப்படியான வினாக்கள் நிரல் 1 நிரல் 2ல கேட்கப்படலாம். அப்ப இப்ப கேள்விக்கு வருவோம். இரண்டாம் உலக போரில் பங்கு கொண்ட நட்பு நாடுண்டா நேச நாடு அணியைச் சேர்ந்த 3 நாடுகளை குறிப்பிடுக. அதாவது நேச நாடுகள் 3 குறிப்பிடணும் இரண்டாம் உலக போர்ல. அப்ப இங்க எடுத்தோம்னு சொன்ன அந்த நாடுகள் ஐக்கிய அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா. இந்த பிரித்தானியாவை நாங்க இங்கிலாந்துன்னு சொல்லலாம். அப்ப இதுதான் அந்த இரண்டாம் உலக போரில் ஈடுபட்ட நேச அணி நாடுகள். அப்ப நீங்க இதுல 3 ஏதாவது எழுதியிருந்தால் 3 புள்ளிகள் இங்க வழங்கப்படும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இந்த இரண்டாவதுல 4 கூற்றுகள் தந்திருக்கிறேன். ABCD ஆகியவற்றால் குறிப்பிடப்படும் தகவல்களுக்குரிய விடைகளை ஒழுங்குமுறையில் எழுதுக. அப்போ ஒழுங்குமுறையில் எழுதிக்க நாங்கள் A என்று போட்டுட்டு டேஷ் பண்ணி அதுக்குரிய விடையை போடலாம். B போட்டு சின்ன ஒரு இடைவெளி போட்டுட்டு விடையை எழுதலாம். அதற்காக நாங்கள் இப்ப D தான் முதல் தெரியுமன்ட்டு டியை கொண்டே முன்னுக்கு போட்டு பிறகு B தெரியுமண்டு பியை போட்டு அப்படியெல்லாம் எழுதுற வேலைக்கு போகாமல் நீங்கள் இப்போ ஒரு ஒழுங்குமுறையில் ABCD இப்போ A தெரியான்னு சொன்னால் டேஷ் பண்ணி விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போண்டியான் B பிறகு கடைசியாக நேரம் இருக்கிற நேரம் இந்த கேள்விக்கு நீங்கள் விடைகளை பார்க்கலாம். அப்போ நீங்கள் அந்த வினாத்தாள்களை விட எழுதிக்க முதல் தெரிந்த வினாக்களுக்கு எழுதி கொண்டு போகணும். அப்போ இதில் பார்ப்போம். இந்த ஒழுங்குமுறையில் இரண்டாம் உலகப் போரின் போது நட்பு நாடுகள் அணிக்கு தலைமை தாங்கிய பிரித்தானிய பிரதமர் யார் என்றதான் கேள்வி. அப்ப நாங்கள் இங்க போட்டிருக்கேன் A வின்ஸ்டன் சர்ச்சில் என்றதுதான் அதற்குரிய விடை. அதே போல B இரண்டாம் உலக போரில் யூதர்களை கொன்றொழித்த ஹிட்லரின் இரகசிய போலீஸ் படைக்கு வழங்கப்பட்ட பெயர், அதாவது கெஸ்டபோ என்று சொல்லி சொல்றது. இப்ப இந்த ஹிட்லர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர். அப்ப ஆகவே இங்க நாங்கள் கெஸ்டபோ என்றதான் அந்த பிக்குரிய விடை. அத மாதிரி சி அதாவது மற்ற இந்த ஹிட்லர்னு சொல்லி அவருடைய கொள்கை நாசிசவாத கொள்கை என்றது தெரியும் உங்களுக்கு. ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், நாசிசவாத கொள்கை. அடுத்தது சி இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மன் படைக்கு மோசமான தோல்வியை ஏற்படுத்திய ரஷ்ய இராணுவத்தின் சிறப்பு படை, அதாவது இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மன் படைக்கு தோல்வியை ஏற்படுத்திய ரஷ்ய இராணுவத்தின் சிறப்பு படை என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது? அது செம்படைகள் என்று சொல்லப்படுகிறது, செம்படைகள். அதே போல டி கிபி 1961 அணிசேரா நாடுகளின் மாநாடு நிறுவப்பட்ட போது வழிகாட்டியாக திகழ்ந்த அப்போதைய யூகோஸ்லாவியாவின் ஜனாதிபதி யார் என்று சொன்னால் மார்ஷல் டிட்டோ என்பவர். அப்ப நீங்க இந்த 4க்கும் இப்படி எழுதுகிற போது 4 புள்ளிகள் இங்க கிடைக்கும். அடுத்தது 3வது வினா. உலகில் சமாதானத்தை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் 2ஐ குறிப்பிட்டு விளக்குக. அப்ப இதுல சமாதானத்தை ஏற்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஒன்று பொருளாதார தடையை விதிக்கலாம். அதே போல அணு ஆயுதங்களை குறைக்கவும் அந்த அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கலாம். அது இந்த ஐக்கிய நாடுகள் சபை தான் அந்த சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவதற்கு இப்படியான சில முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே போல சமாதான படையினை ஈடுபடுத்துதல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுல அந்த 2 நடவடிக்கை எழுதி நீங்கள் பிறகு ஒவ்வொன்றுக்கும் எப்படி அணு ஆயுதங்களை குறைக்கிறது, பொருளாதார தடையை என்ன இவற்றுக்கெல்லாம் விதிக்கலாம் என்றது பற்றிய ஒரு விளக்கத்தை நீங்கள் அதற்கு கொடுக்கலாம். அத மாதிரி அடுத்த வினா, ஐக்கிய நாடுகள் சபை உலக சமாதானத்தை பாதுகாப்பதற்காக எடுத்த முயற்சிகள் 3ஐ குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. அப்ப அதுல எடுத்த முயற்சிகள் ஒன்று சுயஸ் கால்வாய் நெருக்கடி. அது உங்களுக்கு தெரியும். இந்த சுயஸ் கால்வாய் உலகப்படத்துல நெடுக குறிக்க வாரது மத்தியதர கடலுக்கும் செங்கடலுக்கும் இடையில காணப்படுகிற ஒரு கால்வாய் தான் இந்த சுயஸ் கால்வாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுயஸ் கால்வாய் எத்தனையாம் ஆண்டு வெட்டப்பட்டன்னு சொன்னால் கிபி 1869ஆம் ஆண்டு வெட்டப்பட்டது. இந்த சுயஸ் கால்வாய் அந்த மத்தியதர கடலுக்கும் செங்கடலுக்கும் இடையில காணப்படுகிற கால்வாய் தான் சுயஸ் கால்வாய் 1869ஆம் ஆண்டு வெட்டப்பட்டது. அதே மாதிரி இந்த பனாமா கால்வாய் என்று சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு கழுத்து வடிவில் அமைந்திருக்கிற கால்வாய் அது பனாமா கால்வாய் என்று சொல்ல அது 1914ஆம் ஆண்டு வெட்டப்பட்ட ஒரு கால்வாய். அப்ப இந்த சுயஸ் கால்வாய் நெருக்கடி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல
இந்த வளைகுடா நெருக்கடிக்கு தீர்வு கண்ட, அதாவது வந்து அந்த எடுத்த முயற்சிகள் என்று சொல்லியிருக்க அந்த வளைகுடா நெருக்கடியை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டமை. அதே போல கியூபாவினுடைய ஏவுகணை நெருக்கடிகள். அப்ப இவ்வாறான சில முயற்சிகளை வந்து இந்த ஐநா சபை மேற்கொண்டு இருக்கின்றது. அப்ப நீங்கள் இவற்றுக்கெல்லாம் விளக்கங்கள் கொடுத்து எழுதுகிற போது அந்த முழுமையான அந்த 6 புள்ளிகளை நீங்கள் அதுல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமென்னு நினைக்கின்றேன். இப்ப நீங்கள் அந்த விடைகளை எழுதுகிற போது வந்து மிகவும் நுணுக்கமாக அவற்றுக்குரிய விடைகள் கேள்விகளை அவதானித்து இந்த விடைகளை நீங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஆகவே அந்த உலக யுத்தம் என்றதிலேயும் வினாக்கள் வரலாம் இந்த வருடம். போன முறை 1ஆம் உலகப் போர்ல கேட்டபடியால 2ஆம் உலகப் போர்ல எதிர்பார்க்கலாம். சில வேளைகள்ல அதே திரும்ப அந்த மையம் 1ஆம் உலகப் போரிலும் கேட்கப்படலாம். அப்ப ஆனபடியால நீங்கள் அந்த உலகமா யுத்தங்கள் சம்பந்தமாக படித்தல், அதே போல இந்த புரட்சிகள் சென்ற வருடம் பெறாதபடியால பிரான்சிய புரட்சியிலையோ ரஷ்ய புரட்சியோ அல்லது அமெரிக்க சுதந்திர போர், மற்றது வந்து கைத்தொழில் புரட்சி அவை சம்பந்தமானதுல இந்த வினாக்களை வந்து நாங்கள் இந்த வருடம் நடக்க இருக்கிற அந்த பரீட்சையில வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து எதிர்பார்க்கை வரலாம் அல்லது வராமல் விடலாம் என்ற ஒரு அடிப்படையில அப்ப பெரும்பாலும் புரட்சியில வரலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் அவர்கள் பேப்பர் தயாரிப்பது கடந்த வருடம் பெறாத ஒன்று இந்த வருடம் எதிர்பார்க்கையாக இருக்கும். அப்ப அந்த வகையில நீங்கள் வந்து இந்த பரீட்சைக்கு நீங்கள் இந்த ஒரு மாடல் பேப்பர்கள் ஒரு 2 செய்வதன் மூலம் இந்த பகுதி 2 வினாத்தாள்ல இப்ப நான் இந்த பகுதி 2 வினாத்தாளை உங்களுக்கு செய்கிற போது இலங்கப்படம் உலகப்படத்துல இருந்து முழுமையாக இந்த வினாத்தாளை இன்றைக்கு நான் இன்றைய வகுப்பில் முழுமையாக அந்த 9 வினாக்களும் செய்யப்பட்டுள்ளது. இதை நீங்கள் சரியான முறையில பயிற்சி பெற்று அதுல பூரண தெளிவினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நான் அடுத்த வீடியோவில் வந்து நாளைய வீடியோவில் இன்னுமொரு மாடல் பேப்பரனுடைய பகுதி 2 போட இருக்கிறேன். மாடல் பேப்பர், அது பாஸ் பேப்பர் அல்ல, மாடல் பேப்பர். அப்ப அதுவும் வந்து இப்ப உதாரணமாக இந்த கைத்தொழில் புரட்சியில இந்த வருடம் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்க்கையில் அதுல கைத்தொழில் புரட்சி சம்பந்தமான சில வினாக்களை அதில் போட்டிருக்கிறேன். அப்ப அந்த மாடல் பேப்பர் 2 நாளைக்கு நான் அதுல பகுதி 2ல வினாத்தாள நாளைக்கு உங்களுக்கு அதுல ஒரு அரைவாசியை உங்களுக்கு நாளைக்கு செய்ய இருக்கிறேன். இப்ப நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கிற போது நான் பரீட்சை நெருங்குற அளவில் நான் இந்த உங்களுடைய வகுப்புகள் நிறுத்தப்படும். அப்ப அதற்கு முதல் நான் இந்த மாடல் பேப்பர், அதே போல அதை தொடர்ந்து இந்த MCQவில் எதிர்பார்க்க வினாக்கள், அதாவது எதிர்பார்க்க வினாக்கள்னு சொன்னா இப்ப MCQவில் எப்படி எல்லாம் கேள்வி வரும், என்னென்ன செக்ஷன்ல எப்படி அந்த ஒரு மாடல், அதாவது வந்து இப்ப நான் உலக படத்துல உங்களுக்கு சொன்னேன் 2 நதி 2 குளம் 2 துறைமுகம் வர்ற மாதிரியான ஒரு ஊகிப்பு அடிப்படையில ஒரு அது கேட்டிருந்த நீங்கள் கொமெண்ட்ஸ்ல அது MCQவில் எதிர்பார்க்க வினாக்கள் போடும்படி அது கொமெண்ட்ஸ்ல 2 பேர் போட்டிருந்தபடியால அதுலயும் நான் இந்த 2வது மாடல் பேப்பர் முடிய அடுத்ததாக அந்த MCQவிலையும் நான் அந்த எதிர்பார்க்கை எப்படி எல்லாம் கேள்வி வருமன்றதை சொல்ல இருக்கிறேன். அப்ப தவறாமல் இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும் என்று நினைக்கின்றேன். நன்றி.